ஷே பிரம்மா எல்லா இடத்துலையும் வானரப்பட செக் பண்ண உட்காருவான். செட்டி கிராமத்தை செக் பண்ணி உட்காருவான். உட்காரையில் டாக்டராகவும் உட்காந்துருப்பான். டாக்டராக உட்காந்துருக்கையில் இத்தனாயிரம் ஏக்கருங்கிற கணக்கு வரையில் அந்த என்னடா இத்தனாயிரம் ஏக்கரு ஐயா எனக்கு லூசு பிடிச்சிருச்சு அதனால் நான் எழுதி வச்சுருக்கேன்ம்மா. ஒற்று குடுப்பு உனக்கு லூசு பிடிக்கிற அளவுக்கு இத்தனாயிரம் ஏக்கர் எழுதி கொடுத்தாரு கடவுள். உனக்கு என்னடா அவன் வாழுதுக்கு என்னடா அவன் வீட்டில் எத்தனை பேராக இருக்கா அந்த கேள்வி வரையில் விவசாயத்தை எடுப்பாங்க. விவசாயத்தில் விளைஞ்சிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம். ஒரு வருஷத்து பாடு உள்ள விளைவுக்குள்ளே எடுத்துக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் போய்க்கலாம். காய்கறிகள் போட்டுக்கலாம். அடுத்தாப்புல அதிலேருந்து விற்பனைகள் ஒரு மாநிலம் ஒரு மாநிலத்தை மாற்றிக்கிடணுமா அடி கொடுப்பான். முதல் பிடிச்சி கேட்கையில் சிட்டி கிராமத்தில் உயிர் வாழ்றதுக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கையில் விவசாயத்தில் என்னடா இருக்குது இதெல்லாம் விளைஞ்சா சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து அது இதை தவிர எதுக்குடா செஞ்சிய அந்த கேள்வி மாற்றி போடையில் எல்லாம் சிட்டி கிராமத்தில் அரசியல்வாதி பூரா எங்கே போவான் அந்த செக் பண்ணையில் உள்ளே போயிடுவான். புரியுதா? இது எதுக்கிட்ட ஆடு மாடு கோழி பறவைகள் எதுக்கிட்ட அடிக்கிய ஐயா அது ருசியாக இருக்கா அப்படிமா. ருசியாக இருக்கா என்னடா ருசியாக இருக்குது இது சாப்பிட்டா உடம்பு வலுவாக இருக்கும் அப்படிமா. உடம்பு வலுவாக இருக்குமா செக் பண்ணுறாமாங்க. உன் கொழுப்பில் 8 நோய் இருக்குது அப்படிமாங்க. அடுத்து உன் மண்டையில் 4 நோய் இருக்குமாங்க. 12 ஆச்சா. அடுத்து ஒத்த நோய் என்ன நோய் தெரியுமா உன் ஈரக்கூலையில் தப்பாக உள்ளே பூரா நிறைய நோய் ஒரு பாயிண்டில் நிறையா இருக்குடா தூக்கி உள்ளே போடுறா அப்புறம் உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. இதான் கணக்குடா. கடைசி செயலறைக்கு போகிறதுக்கு அம்புட்டு மில்லு தொழிற்சாலை கம்பெனி நடத்துகிறவனுக்கு எல்லாமே கரெக்டாக செயலறைக்கு போயிடுவான். கரெக்டாக பூமி அழிச்சு வச்சிருக்கேடா பாய்ப்பேலா. இது போய் ஜர்ஜிக்கிட்ட போய் கேளுங்கடா. டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் பெண்ணு ஆணு ஜர்ஜி கோர்ட்டார்கிட்ட போய் கேளுங்க. என்ன ஐயா அப்படி கணக்கு அங்கே கடவுள் போட்டிருக்காரு கைலாசத்துலேருந்து நீதிமன்றத்திலேருந்து ஜட்ஜி ஐயா கணக்கு விட்டுருக்காரு. ஆமாடா முட்டாப்பேலை நீ அழிச்சு வச்சிருக்கடா முட்டாப்பேலை இயற்கை இல்லாமல் செயற்கையில் விட்டு பாழாக்கி வச்சிருக்கியா அப்போ அவர் பிடிக்கத்தானே செய்வார் அப்படின்னு ரெண்டே வாரத்தில் கணக்கு சொல்லி முடிச்சுடுவாங்க. முடிஞ்சு வச்சு கணக்கு படித்த அறிவாளிகள்லாம் கணக்கு போட்ட கணக்கு திங்கக்கிழமை போட்ட கணக்கு இன்று நாள் எல்லாம் புரிஞ்சு பாருப்பா. எலுமிச்சம்பழம் கனியை அந்த படிப்பு கல்வியில் எரிதார். இந்த கல்வியை கடவுள் தான் முடிக்க முடியும். அவர் இன்றைக்கி முடிச்சுடுவார் திங்கக்கிழமை. சூரியன் எல்லாம் காட்டுக்கோப்பா. படிப்பு கல்வியை முடிக்காரு அம்புட்டு இப்போ உள்ளே மாட்டுவான். அந்த நோயில் மாட்டுவான். ஆட்டுக்கறி கோழிக்கறி பன்னிக்கறி அந்த சிக்கன் கறி கோழிக்கறி சிக்கன் கறி உனக்கு வாய் அப்படி கேட்காங்க. கண்டார வழி மலை இப்போ போவ உள்ளே தூக்கி போடுவாங்க. முக்கால் சத்தியம் பூரா அரசியல்வாதி நீ எப்படினாலும் ஆடுறா அப்படின்ட்டார். எங்கிட்டுனாலும் ஆடு அப்படின்ட்டார். டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி தூக்கி செகண்டில் இறுக்கிடுவேன் அப்படின்ட்டார். முக்கால்